Hi, hello, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் Abismarthome. இன்றைக்கி நம்ம மட்டன் போட்டி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான்வெஜ் எடுத்துக்கும் போது மேக்ஸிமம் நம்ம போன்லெஸ் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி தான் எடுத்துப்போம். அதில் உங்களுக்கு டேஸ்ட்டும் கொலஸ்ட்ராலும் தான் அதிகமாக இருக்கும். பட் உங்களுக்கு மட்டனில் இருக்கிற ஆர்கன்ஸில் தான் உங்களுக்கு ஃபுல் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்குது. மீன்வைல் உங்களுக்கு இந்த போட்டி சூப் கொடுக்கறதுனால இதில் இருக்கிற ஜெலட்டின் அண்ட் ப்ரோபயோட்டிக் உங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் க்யூர் பண்ணி உங்களுக்கு அனீமியா இந்த மாதிரி ப்ராப்ளம்லேருந்து உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். இப்போ இந்த போட்டி சூப் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குடலை நல்லா வாஷ் பண்ணிடணும். இதில் மெயின் நல்லா வாஷ் பண்ணணும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிலோ அளவு நான் குக்கரில் எடுத்திருக்கேன். அதில் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1.5 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மீடியம் சைஸ் ஸ்பூனில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப் நம்ம அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும்போது உங்களுக்கு வாயில் குடல் எல்லாம் புண்ணு இருந்தாலோ இல்லை அல்சர் ப்ராப்ளம் இருந்தாலோ சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். அல்சர் ப்ராப்ளம்க்கெலாம் நம்ம அடிக்கடி இந்த சூப் எடுத்துக்கும் போது உங்களுக்கு டேப்லெட்டே எடுத்துக்க தேவையில்லை, அவ்வளோ சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். இப்போ இதில் ஒரு தக்காளி கையிலே இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 4 டம்ளர், வீட்டில் ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் இருந்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லிட் வச்சு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 to 7 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம பெப்பர் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. ஸோ பெப்பர் பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ இதில் கொரியாண்டர் லீஃப் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான டேஸ்டியான போட்டி சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை மெயினாக நம்ம கிட்ஸ்க்கெலாம் கொடுக்கும்போது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பை ஃபில்டர் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்ட்ஸை நீங்கள் கிரேவியாவோ இல்லை குழம்பாவோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான்வெஜ் எடுத்துக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.